சட்டப்பேரவையில அங்க அவங்களுக்குள்ள இருக்க அந்த போட்டி, பொறாமை, வன்மம் இது எல்லாமே தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய குரலா அண்ட் பெண்களுக்காக குரல் கொடுத்து சமீப காலமா ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு வர ஒரு எம்எல்ஏ அப்படின்னா, சௌமியா அன்புமணி அவர்கள சொல்லலாம். இவங்கள பத்தி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள பார்க்க போறோம். அரசியல் களம் அது வேற, தனிப்பட்ட வாழ்க்கை அது வேற. இது 2த்தையும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்றாங்க? அண்ட் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய லவ் ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரி இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சௌமியா அன்புமணி அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 2 வருட காலமா அவங்க இந்த சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்க வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்ப நடந்து முடிஞ்ச இந்த தேர்தல்ல அவங்க எம்எல்ஏவும் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டதுனால தான் அவங்க வின் பண்ண முடிஞ்சது. அவங்களுடைய வெற்றியை மிகப்பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்த யாரா இருந்தாலும் விசில் சின்னம் தான்ப்பா வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தருணத்துல தான் இவங்களுடைய வெற்றி நடந்தது. இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுடைய குடும்பத்துடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. குறிப்பா அன்புமணி அவர்களுடைய கண்கள்லயும் கண்ணீர் வந்தது. அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டினதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த நம்மளுடைய நாட்டுல ரொம்ப பாதுகாப்பு கம்மியா இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போயிட்டு வந்தா அந்த குழந்தைங்க உருப்படியா போயிட்டு வர முடியல. அங்கேயும் பாலியல் தொல்லைகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய சட்டம் ரொம்பவே கடுமையாக்கப்படணும். அதை சிஎம் சார் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அழகாவும் சிஎம் அவர்கள் அதுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஸோ பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ எடுத்ததுமே உடனே தாண்டும் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஒவ்வொன்றா தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கும் ரொம்பவே கடுமையான தண்டனைகள்லாம் ஏதாவது ஒன்று நமக்கு ட்விஸ்ட்டை கொடுக்க போறாரு சிஎம் சார். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் ரீசெண்டாக நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டு வராரு. உண்மையாலே அவரை ஜெயிக்க வச்சது ரொம்ப பெருமையா இருக்குன்ட்டு மக்கள் ரொம்பவே ஆனந்த கண்ணீர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குதான் செய்யும். அது எதுவாக இருந்தாலும் அது தூக்கி போட்டு அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இவங்களுடைய நேம் சௌமியா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ரியல் நேம் பார்த்தீங்கன்னா தேவசேனாவாம். அவங்க பிறந்தப்போ அவங்களுடைய அம்மா தான் என்ன பேர் வைக்கிறதுனே தெரியாத சமயத்துல இந்த பேர் வச்சுட்டாங்களாம். அதே ஒரு காலத்துல அன்புமணி அவர்கள் அன்புமணி என்னும் நான் அப்படின்னு அவர் சொன்னதை பார்த்துட்டு பாகுபலி அந்த ஒரு டயலாக்கும் இவரும் சேமா இருக்கு, இவர் தான் எங்க பாகுபலின்ட்டு அவங்க இவங்களுடைய நேமும் தேவசேனா அப்படின்னு தெரிஞ்சதும் ஸோ பேனர்லாம் கூட வச்சிருக்காங்க அந்த டைம்ல. இப்போ இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 55 வயசாகுது. உண்மையாலே சௌமியா அப்படின்னு பேருக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய புனை பேர் தான் சௌமியாவாம். அண்ட் இவங்களுடைய குடும்பத்துல ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுடைய தாய் வழி குடும்பத்துல காங்கிரஸ் கட்சியில தான் இருந்ததாக கூட சொல்லப்படுது. அண்ட் இவங்க என்னதான் சோசியாலஜி பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருந்தாலும் கூட கிராமப்புறங்கள்ல ரொம்பவே அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன வயசுல இருந்து கிராமப்புறங்களுக்கு அவங்களுடைய அப்பா கூட்டு வர வழக்கங்கள் இருக்காம அந்த வகையில இவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் தான். அதுதான் இவங்களுடைய ஆணி வேறாவே இருந்திருக்கு. சென்னையில தான் இவங்களுக்கு ஃபுல் படிப்பு எல்லாமே இருந்தாலும் இங்க இவங்க அடிக்கடி வரதுண்டாம். அந்த சூழலுக்கும் அடாப்ட் ஆகி அங்க இருக்கிற மக்கள் கூடயும் இவங்க பழகதான் செய்யறாங்களாம். ஸோ அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்குமே இவங்க ரொம்ப அன்பானவங்க தானா. சொல்ல போனா எல்லார்கிட்டயும் ரொம்ப ஓப்பனா பேசுவாங்களாம். இவங்களுடைய திருமண பத்திரிகையில கூட தேவசேனா அப்படிதான் இருக்கான். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குமா இவங்களுடைய ஃபேமிலியோட இந்த ட்ரெஸ் கோட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் இவங்களுடைய இந்த சாரி சூஸ் பண்ற விதங்களா இருக்கட்டும், இவங்க என்ன போடுறாங்க, எப்படி போடுறாங்க எல்லாமே அன்புமணி அவர்கள் கவனிப்பாராம். இவங்களுடைய காதல் கதை அப்படின்னா திருமணத்துக்கு முன்லாம் காதல்லாம் எதுவுமே இல்லை, திருமணத்துக்கு அப்புறம் தான் காதல். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. இவங்க இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கறத பார்த்தா 2 பேரும் காதல் திருமணம் தான் இப்படிலாம் நினைச்சிருப்போம். ஆனா பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்க்கும்போது வேணான்னு சொல்லிட்டாராம் அன்புமணி அவர்கள். அதுக்கப்புறம் தான் கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த கால நினைவுதான் இவங்களை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரை கல்யாணம் பண்ணும் போது அன்புமணி அவர்கள் அரசியலுக்குள்ள எல்லாம் போகவே இல்லையா, ஒரு மருத்துவர் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க கல்யாணம் பண்ணாங்களாம். ஆனா இப்போ இவங்களும் அரசியலுக்கு மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணுவோம்னு இவங்க நினைச்சு கூட பார்க்கலையாம். ஆனா சின்ன வயசுல இவங்களுடைய அப்பா வழியிலும் இருக்கட்டும் எல்லாருமே அரசியல் களத்துல இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட டைரக்டா பீப்புள்ஸ் எனக்கு இந்த உதவி வேணும் இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் முன்வைக்கும் போது இவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்திருக்காங்களாம். அப்போ நம்ம மக்களுக்கு நல்லது பண்றோம்,
அண்ட் பண்ண போகிறோம், பண்ணணும், இந்த போல எண்ணங்கள்லாம் அப்பவே இவங்களுக்கு வந்ததுதான். எடுத்ததும் வந்தது கிடையாது. குறிப்பா பெண்களுக்கான விஷயங்கள்ல இவங்க ரொம்பவே குறிக்கோளும் இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அதுல 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பேரம் பேத்தின்ட்டு ஒரு அழகான கூட்டு குடும்பமாவே இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3வது பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையும் பார்ப்பதாக கூட இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா இவங்களுடைய பர்த்டே கிஃப்டா இவங்களுடைய மாமியாரும் இவங்களுடைய கணவரான அன்புமணி அவர்களும் சென்னைக்கு போயிட்டு இவங்களுக்காகவே ஒரு அழகான saree எடுத்துட்டு வந்து அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு கிஃப்ட் பண்ணாங்களாம். இந்த மாதிரி தான் இவங்களுடைய அழகான காதல் கதை இருந்திருக்கு. இவங்களுடைய ரொமான்டிக் ஆன திங்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் ஆனா 2 பேரும் ஒண்ணா உட்காந்து காஃபி குடிக்கிறது. உண்மையாலேயே இப்போ கணவன் மனைவி ஒண்ணா உட்காந்து பேசுற நேரங்கள் அதிகமானு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஆனா இவங்களுக்கு வந்து என்னதான் வந்து கட்சி பணி, அரசியல் களம் இப்படிலாம் இருந்தா கூட ஈவினிங் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து குடிக்கிறது இவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் திங்கா தான் இப்ப வரைக்கும் பார்க்கறாங்களாம். அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க ரொம்பவே ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்க. ரீசெண்டா கூட கேரளா ஐயப்பன் மலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அங்க போகும்போதே இந்த 18 படி ஏறும் போதே ரொம்பவே அழுதுருக்காங்க. ஆனந்த கண்ணீர் அண்ட் ரொம்பவே நன்றி சொல்லியிருக்காங்க ஐயப்பனுக்கு. இப்படிலாம் வந்து ஒரு பெண்மணி இருக்க முடியுமா? பொது வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு அன்பான காதலோடு இருக்க மனைவி, மகள்களுக்கு அம்மா அண்ட் பேரம் பேத்தி ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பா யாருடைய கண்ணும் படக்கூடாதுன்ட்டு தான் பல பேருடைய கருத்தாவும் இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடுன்னு பாத்தீங்கன்னா கனவுல கடவுள் வந்து எது சொன்னாலும் நிஜத்துல நடத்துவாங்களாம். அந்த வகையில தான் இவங்களுக்கு கனவுல பெருமாள் வந்திருக்காரு. அதுக்காகவே இவங்க காரைக்குடிக்கு ஒரு வீடு கட்டுறதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்க போகும்போது அங்க இருந்த பழைய வீட்டுல இருந்த ஒரு பெருமாளுடைய போட்டோவை இவங்களுடைய வீட்டுல எடுத்துட்டு வந்து அதை புதுப்பிக்கலாம் இல்லையா, ஜஸ்ட் தூசி தட்டி மட்டும்தான் இவங்க வச்சு இப்போ வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுதான் இவங்களுடைய பூஜை அறையில சென்டர் பேஸாவே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பெருமாள் மேல அதீத அன்பும் பக்தி கொண்டவங்க. இவங்களுக்கு ஆக்ஷன் மூவி, த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்குமா, பேய் படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்களாம். அன்பே சிவம் அண்ட் விக்ரம், அதாவது கமல் சார் நடிச்ச படத்துல இவங்களுக்கு இந்த 2 படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் 108 இந்த ஆம்புலன்ஸ் செயல்படுத்தின திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்ட்டு ரொம்ப பெருமையாகவும் இவங்க நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த செயல் திட்டம் உருவான சமயத்துலலாம் இது எப்படி சாத்தியமாகும்ட்டு பல பேர் சொன்ன நேரத்தில் கூட இல்லை சாத்தியமாகும்ட்டு இவங்களுடைய கட்சி சார்பில் இதை பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இப்போ வரைக்கும் பல பேருக்கும் ஒரு முக்கிய ஒரு ஆயுதமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பல பேரை வந்து காப்பாற்றிட்டு வருதுன்னே சொல்லலாம். இவங்களுடைய இது ரொம்ப பெரிய குடும்பமாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த டிராவலிங்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதாம். ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு மக்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால இப்போ அவங்க எம்எல்ஏவே ஆனது மட்டும் இல்லாம மக்களுக்காக நிறைய விஷயங்கள் நலத்திட்டங்கள்லாம் வந்து நம்ம பேசணும், நிறைய விஷயங்களை கொண்டு வரணும்ட்டு ஆர்வமாகவும் இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய சினி சமூகத்தின் மேலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.